கரூரில் 41 பேரை காவல்துறை மூலம் திமுக தான் கொன்று குவித்தது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நாட திமுக திட்டமிட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு குறித்து திமுக உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர்ல தாவேகாவுடைய தலைவராக முதலமைச்சர் விஜய் அப்போது பரப்புரை மேற்கொண்ட பொழுது அவர் குறித்த அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கு தாளம் தாழ்த்தி வந்ததாக போது ஏற்பட்ட சிக்கி பலர் காயமடைந்ததாகவும் அதுவும் குறிப்பாக 41 பேர் உயிரிழந்ததாகவும் வழக்கு விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல். அந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ வசம் இருக்கிறது. இந்த சூழல்ல அந்த ஒரு கருத்தை நேற்றைய தினம் அதிமுக முன்னாள் அமைச்சர் இணையக்கூடிய அந்த விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்து தெரிவித்தார். அதில் குறிப்பாக குவித்தல் என்ற செய்த துணியில அவருடைய பேச்சு இடம்பெற்றிருந்தது. சிபிஐ வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கும் திமுக தொடர்பில்லை என்று அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தற்போது அது குறித்த ஒரு அவதூறு பரப்பும்படியான ஒரு கருத்து கூறியது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை திமுக நாட இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நாடி சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் திமுக தரப்பிலிருந்து தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக தனியான ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் திமுக தரப்புல தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி.